நிகழ்ச்சிக்கு போகலாம். அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதியின் திமுக வேட்பாளர் திரு ஏபி நந்தகுமார் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் மாநில நிர்வாகி திரு விக்னேஷ் அவர்கள், தாவேகாவுடைய நிர்வாகி திரு நரேஷ் அவர்கள், அதிமுக தரப்பிலும் புதிய தலைமுறை சார்பாக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர்களும் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதாக கூறியிருக்கிறார்கள். திரு சுமைதாங்கி ஏழுமலை அவர் நிகழ்ச்சியில் பங்கேற்பதாக கூறியிருக்கிறார். அவருக்காகவும் நாங்கள் காத்திருக்கிறோம். நாங்கள் நிகழ்ச்சியை தொடங்கலாம். நரேஷ், தாவேகாவுக்கான வெற்றி வாய்ப்புகள், புதிதாக களம் இறங்கி இருக்கிறீங்க, இந்த முறை எப்படி இருக்கிறது? தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இந்த மேடையில் என்னுடைய சொந்த ஊரில் மாற்று கட்சிகளாக இருந்தாலும் எங்களுடைய அண்ணன் தம்பி சொந்தங்கள் நண்பர்கள் முன்னாடி பேச வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. முதல்ல மாற்று 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 அப்படின்னு இதுவரைக்கும் ஒவ்வொரு தேர்தலையும் திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுகவுக்கு மாற்று திமுக அப்படின்ற இருந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு தேர்தலையும் அது மாற்று இல்லை ஏமாற்று அப்படின்ற விஷயத்தை மக்கள் இந்த தேர்தலை உணர்ந்திருக்காங்க. திரு நந்தகுமார் பேசும்போது அவர் செஞ்சதை சொன்னார். அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். கண்டிப்பாக. திரு விக்னேஷ் பேசும்போது இத்தனை ஆண்டு கால அரசியல் பயணத்தில் நாம் தமிழர் கட்சி எங்கெல்லாம் நின்றுச்சு மக்களோட, அவங்க தேர்தல் வெற்றி அடையலையே தவிர களத்தில் இத்தனை ஆண்டுகள் பயணிச்சிருக்கிறோங்கிறதுக்கான ஆதாரங்கள் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வேலூர் சட்டமன்ற தொகுதியுடைய மேம்பாட்டுக்கு தாவேகாவுடைய பங்களிப்பு என்ன, எப்படி நீங்கள் இந்த மீறி வரப்போறீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். தமிழக வெற்றி கழகம் எங்கே வித்தியாசப்படுது அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய இளைஞர் படை. இவ்வளவு வருஷமாக அரசியல் பண்ணக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் போகலை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் போகலை, நாம் தமிழர் கட்சிக்கும் போகலை. அவங்களுக்கு அரசியல் ஆர்வத்தை தூண்டி இருக்கிறது. அது நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கங்க, ரசிகர் மனப்பான்மைன்னு எடுத்துக்கங்க, விசில் அடிச்சாங்க கூட்டம்னு எடுத்துக்கங்க. ஆனால் ஒரு ஆர்வத்தை அரசியலை நோக்கி இவ்வளவு பெரிய படையை திருப்பி இருக்கிறது இருக்கு இல்லையா, அதை செய்கிறதுக்கான ஒரு லீடர்ஷிப் இருக்குது. இங்கே வேலூரில் குறிப்பிட்டு கேட்டிங்க இல்லையா, வேலூரை பொறுத்த வரைக்கும் பல நூற்றாண்டு வரலாறை சுமந்து நிற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாநகரம். இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு 5 வருஷம் தான் ஆச்சு, அதற்கு முன்னாடி இருந்த அதிமுக கான்ட்ராக்டர் தான் எல்லாத்தையும் எடுத்தாங்க, அவங்க தான் நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நாங்கள் கரெக்டாக தான் பண்ணோம், திமுக 5 வருஷமாக நாசம் பண்ணிடுச்சுன்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் பாதிக்கப்பட்டது மக்கள். சலவன்பேட்டை ஓல்டவுன் பகுதியில் ஒரு மாநகராட்சி கழிப்பிடம், அதை கட்டி 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, பயன்பாட்டுக்கே வரல. உள்ள பயன்பாட்டுக்கு போகவே முடியாது, உள்ள புதர்களும் பாம்புகளும் குடியிருக்கிற நிலைமை, தண்ணி வசதியே இல்லை. அந்த கழிப்பறையை எதன் அடிப்படையில் பயன்படுத்துன்னு தெரியல. தமிழக வெற்றி கழகம் ஆர்ப்பாட்டம் பண்ணி மனு கொடுத்து அதை இடித்து இப்போ கட்டி திரும்பவும் பயன்பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அவங்க நேரம் முடிஞ்சிருச்சு, எங்கள் நேரம் இப்போ தான் ஆரம்பிக்குது. பேசுங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயம் தெளிவாகுதுங்க ஐயா, என்னன்னா 10 வருஷமா அந்த பழையவர்களை மீறி வளர்றது கொஞ்சம் கஷ்டம் தான், போட்டி போட்டு தான் வளரணும். இல்ல, மக்கள் முடிவு பண்ணிட்டா யாரு பழையவங்க புதியவங்க எல்லாரையும் அகற்றிடுவாங்க. திரு நந்தகுமார் சொன்னதுக்காக நீங்க சேர்த்தே கூட விளக்கம் சொல்லுங்க. மத்திய அரசுடைய திட்டங்கள் மாநில அரசுடைய திட்டங்கள் ரெண்டும் செயல்படுத்துறதுனால சில காலதாமதம் ஏற்படுது. 90% திட்ட பணிகள் நிறைவுற்றுக்கு, அதை மக்கள் ஏற்றுக்கொண்டு வாக்களிப்பார்களா, இல்ல 10% அளவுக்கு நிறைவேற்றப்படாத திட்டங்கள் குறித்த அதிருப்தி மக்கள்கிட்ட இருக்குமா? அண்ணன் சொன்ன மாதிரி 90% முடிஞ்சிருக்கு, ஆனா அரைகுறையா தான் முடிஞ்சிருக்கு, அது முழுசா முடியல. ஏன்னா இன்னைக்கு வேலூர் மாநகரத்தில் இருக்கக்கூடிய 37 வார்டுலையும் இருக்கக்கூடிய காமனான பிரச்சனை சாக்கடை தண்ணி. எங்களுக்கு கிளியராக இன்னமும் காவாக்கள் தோண்டிக்கிட்டு தான் இருக்குது, இன்னமும் காவாக்கல்ல மொச்சிக்கிட்டு தான் இருக்குது, டெங்கு மலேரியால அவதிப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒன்றுமே வேணாம், இங்கே போயிட்டு ஒரு ரைட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல ராஜா தட்டுற சிக்னல், அந்த இடத்துல ஒரு கால்வாய் ஓப்பனில் இருக்குது, மக்கள் யாரும் விழுந்துடக்கூடாதுன்னு பேரிகேட் வச்சுருப்பாங்க, பேரிகேடு அந்த காவாக்குள்ளே தான் இருக்குது, அதை யார் காப்பாற்றுறதுன்னு தெரியும். தேர்தலுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நாங்கள் சரி பண்ணிட்டோம். இங்கே மேயர் எங்கெங்கெல்லாம் போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் சாலை போட்டுக்கிட்டு இருக்காங்களோ அங்கே போய் நிற்பாங்க. சாலை போடாத இடத்துல இங்கே அங்க பிரதர்சனம் பண்ணி மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. இது நடந்துகிட்டு இருக்கு. இது நடக்கிற உண்மை மக்கள் எல்லாருக்கும் தெரியும். பாதாள சாக்கடை திட்டம் ஃபெயிலியர். வேலூரில் அது ஒர்க் ஆகாது. ஏன்னா பல சந்துங்க மெயின் ஹெட்டருக்கு கீழே இருக்கு. இந்த ஹெட்டர் ரொம்ப அந்த தெருக்கல்ல ஃபுல்லாக சாக்கடை ஓடுது. நம்ம பேசுகிறோம் வேங்கை வெயில்ல மலத்தை கலந்துட்டாங்க, துடிக்கிறோம். வேலூர் மாநகரில் பல பகுதிகளில் குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டா சாக்கடை கலந்து வருது. அதுவும் மலத்தை கலந்த விஷயம்தான். அங்கே நம்ம ஏன் துடிக்க மாட்டேங்கிறோம்? அந்த மக்கள் அதை தான் குடிக்க பயன்படுத்துகிறாங்க, குளிக்க பயன்படுத்துகிறாங்க, எல்லாத்துக்காக தான்.
அந்த தண்ணி அந்த குழாவை சரி பண்ணுறதுக்கு 10-15 நாள் ஆச்சுன்னா தண்ணி வராது. சரி. இங்கே ஏதோ போர் போட்டு எல்லாரும் குடிக்கல. மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பகுதி விக்னேஷ் கூட அங்கேருந்து தான் வராப்புல. போர் அங்கே போட முடியாது. இந்த 15 நாளுக்கு ஒரு முறை 10 நாளைக்கு வரக்கூடிய அந்த தண்ணீரை நம்பி தான் அவங்க இருக்காங்க. இந்த அடிப்படை வசதிகளை கேட்டு இங்கே இருக்கும். ஓல்ட் டவுன் பகுதி நம்ம சொன்னோம் இல்லையா, அது ஓல்டு டவுன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பழைய நகரம். வெள்ளைக்காரங்காலத்தில் இருந்த முதல் நகரம் அது வேலூரில். அந்த நகரம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, அது ஆக்சுவலாக முதல் நகரம்னு பேர் வச்சிருக்கணும். இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, அந்த இடத்துல குடிநீர் தண்ணி பிரச்சனை இருக்குது, சாக்கடை கழிவுநீர் பிரச்சனை இருக்குது, சாலை பிரச்சனை இருக்குது, மின்விளக்கு பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் அடிப்படையான அத்தியாவசிய பிரச்சனை. வேலூர் மாநகருடைய பழைய நகரத்துக்கே அந்த நிலைமைனா புதிய நகரங்கள் எந்தெந்த நிலைமைக்குன்றது தான் நம்மளோட கேள்வி. அன்னை சதுப்பேரி ஏரியை சுற்றி சொன்னார். ரொம்ப அருமையான விஷயம். 100 ரூபாய் என்ட்ரன்ஸ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மெயின்டெனன்ஸ்க்காக இருக்கும், சாமானிய மக்கள் பயன்படுத்தணும். போட்டிங்லாம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி கழுஞ்சூர்லேயும் ஐயா மூத்தவர் துரைமுருகன் அண்ணன் ஒரு ஏரி ஒன்று கழுஞ்சூர் ஏரி வந்து ரெடி பண்ணார். 2 நாள் தான் போட்டு இருந்தது. வாடகை போட்டான். அதுக்கப்புறம் அந்த போட்டு இல்லை. நானும் போனேன். வேலூர் மாநகரத்தில் மட்டும் 60 மாநகராட்சி வார்டு இருக்கு. இல்லை போட்டிங் போகலான்னு கூப்பிட்டாரு. என்ன காலையில் 100 ரூபாய் என்ட்ரன்ஸ் கொடுத்தா நம்ம போகலாம். அண்ணன் இருக்கானே. உங்க தலைவர் வரியே போடாம அரசாங்கம் நடத்துறோம்னு சொல்ற மாதிரி எல்லா அரசாங்கமும் நடத்த முடியுமா? வரி நான் அதை தப்புன்னு சொல்லலைன்னா அதை தான் நான் முடிக்க வரேன். இப்போ நரேஷோட விருப்பம் வந்து இலவச போட் பயணமா? இலவசம்னு சொல்லணும். 100 ரூபாய் போட்டிருக்கீங்க. போட் இருக்கு இல்லைங்க. 100 போட்டே இல்லைன்றதான் என்னுடைய வருத்தம். ஒரே ஒரு நாள் விளம்பரத்துக்கு அந்த போட்டெல்லாம் வச்சு அது எதுக்கு அப்படி மக்களை ஏமாத்துறதுக்கு இப்படி இல்லாமா அப்படின்றத கேள்வி. இன்னொன்னு, வேலூர் மாநகரத்தில் 60 வார்டு இருக்கு. 60 வார்டுல எத்தனை பார்க் இருக்கும் ஒரு தோராயமா சொல்லுங்க. 60 வார்டுல ஆர்டிஐ போட்டு எடுத்திருக்கேன். 143 பார்க்குகள் இருக்கு. ஆனா அடுத்த வருஷம் உள்ளாட்சி தேர்தல் வந்ததுன்னா எல்லா கவுன்சிலருக்கும் ஒரு முக்கியமான வாக்குறுதி கொடுத்துருவாங்க, பார்க்கு கொண்டு வருவோம். அந்த பார்க்கோட நிலைமை என்ன தெரியுமா? உள்ள போனீங்கன்னா ஒரே ஒரு இரும்பு பொருள் கூட இருக்காது. அது சைடு இந்த பேரிகேட் போட்டு இந்த ஜல்லி கம்பிகளாக இருக்கட்டும், உள்ளே இருந்த கதவுகளாக இருக்கட்டும், எதுவுமே இருக்காது. சிசிடிவி கேமரா இருக்காது, தண்ணீர் வசதி இருக்காது, உள்ளே யாரும் போகவே முடியாது. ஃபுல்லாக மலம் கழிச்சிருப்பாங்க, மது குடிச்சிருப்பாங்க. போதை இழுக்கிறவர்களுடைய புகலிடமா பார்க்குகள் மாறி இருக்கு. மாநகராட்சிக்கு உள்ளே இருக்கக்கூடிய 143 பார்க் இருக்கு தண்ணீர் வசதி இல்லாமல். அந்த பார்க்குகளை நிர்மாணிக்க வேண்டிய அந்த ஆட்சி அதிகாரம் பண்ணல அப்படின்றது என்னுடைய குற்றச்சாட்டு. ஓகே திரு நரேஷ், அரசியல் ரீதியான ஒரு முக்கியமான கேள்வி. இந்த பகுதியில் வன்னியர் சமூக மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. தேர்தல் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சமூக மக்களாகவும் இருக்கிறார்கள். அவங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை 10.5% இடஒதுக்கீடு. அதில் தாவேகாவுடைய நிலைப்பாடு என்ன? அதிமுக திமுக அவர்கள் வாக்குறுதி கொடுத்து அதற்கான சில முன்னெடுப்புகளையும் செய்திருக்கிறாங்க. அந்த சமூக மக்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு குறித்து தாவேகா என்ன வாக்குறுதியை கொடுக்க இருக்கிறது? இல்லை, அதில் அந்த இடஒதுக்கீடு விஷயத்தை வந்து ஒரு தேர்தல் முழுசாக பார்த்து நம்ம 5 வருஷத்தை கடந்துட்டோம். இந்த 5 வருஷத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்தது ஒரு கட்சி, அதை நாங்கள் செய்வோம் ஆனால் அதுக்கு நீதிமன்றம் போயிட்டு அதுக்கு தடை போடுவோம் அப்படின்னு ஒரு கட்சி. ஸோ இந்த 2 கட்சிகளையும் நம்பலை. டேட்டா எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக நிற்கிற தமிழக வெற்றி கழகத்தை மக்கள் நம்புகிறாங்க. டேட்டா எடுத்து உண்மையான மதச்சார்பற்ற சமூக நீதியை இங்கே பறைசாற்றும் தமிழக வெற்றி கழகம் மக்கள் நம்புறாங்க. நாங்கள் ஓகே, மீண்டும் புரிதலுக்கான ஒரு கேள்வி. சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, மத்திய அரசு பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? மத்திய அரசு செய்யணும், அஃபிஷியலாக அதை செஞ்சு வெளியிடணும். ஏன்னா நம்ம சர்வே எடுத்தாலும் அது வந்து பிரயோஜனம் கிடையாது, அஃபிஷியல் டாக்குமெண்ட் கிடையாது. நம்மளால வச்சு இதை நம்ம பரிந்துரைக்கலாமே தவிர, சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்றலாமே தவிர, நம்ம அதை ஒரு லாவாக பாஸ் பண்ணணும்னா கவர்மெண்ட் அப்ரூவல் வேணும். அதுக்கு மத்திய அரசினுடைய சென்சஸ் அது தெளிவாக எடுக்கணும். சென்சஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அது எந்த அளவுக்கு டீப்பாக இருக்குன்றது தெரியல. என்ன கேட்டிங்கன்னா, ஒரு சென்சஸ்லேயும் எல்லா டேட்டாவும் நம்ம கையில் இருக்கணும். பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக, அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாக, எல்லா ரீதியாகவும் நம்மக்கிட்ட டேட்டா இருந்தால் தான் யுகத்தில் இருக்கும், நமக்கு அப்டேட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஓகே, திரு தாவேகாவுக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும். இறுதி சுற்று. இந்த ஒரு தேர்தல் மக்களுக்கு ஒரு வாய்ப்பு. என்ன வாய்ப்புனா, ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஒரு ஆட்சியை நம்ம கொண்டு வந்துட முடியும் அப்படின்ற வாய்ப்பு தமிழக வெற்றி கழகத்தின் மூலமாக மக்களுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த ஓட்டுக்கு காசு அப்படின்றது வந்து நம்ம யதார்த்தமாக ஆதாரம் இருக்கா, நிரூபிக்க முடியுமான்னு கேட்பீங்க. நேற்று 645 ஓட்டு வேலூர் சட்டமன்ற தொகுதியில் போஸ்டல் ஓட்டாக போட்டிருக்காங்க, வயதானவர்கள் முதியவர்களுக்கு. அந்த வாக்குக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் காசு போயிருக்கு, எங்களால் நிரூபிக்க முடியும். இந்த விஷயம் திமுகவுக்கும் அதிமுகவுக்குமே இப்போ சிக்கல் தான். ஏன்னா நம்ம கொடுக்காம நிறுத்தினா அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழல். இப்படி கொடுத்து ஆட்சிக்கு வரவங்களால ஒரு ஊழலற்ற நேர்மையான அரசியலை செய்ய முடியாது. இப்படி கொடுக்காமல் ஆட்சிக்கு வரக்கூடிய வலிமை இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தால் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை.
நேர்மையான ஆட்சியை, ஊழலற்ற ஆட்சியை தமிழக வெற்றி கழக தலைவரால் கொடுக்க முடியும். அப்படி கொடுத்தால் மக்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் யோசிக்க மாட்டாங்க, தமிழக வெற்றி கழகத்தை தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு வாய்ப்பு, மக்களின் பேராதரவு, குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு அரசியல் கட்சி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் மட்டும்தாங்க இருக்கு. குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய திரைப்படம் கேள்விப்பட்டிருக்கேன். குடும்பங்கள் கொண்டாடும் அரசியல் கட்சியா? ஏன் சொல்றேன்னா, திமுக அதிமுக கட்சிக்காரங்க வீட்லயே தாவேக்கா ஓட்டு இருக்கு. இது அவங்களே சொல்றாங்க, யதார்த்தம். முதல்ல இருந்தே ஒரு விமர்சனம், டிவிக்கு ஆதரிக்கிறவங்கள ஓட்டு இல்லப்பா, அந்த பசங்களுக்கு ஓட்டே கிடையாது, ஓட்டு இல்லாத பசங்க தானே. அந்த ஓட்டு இல்லாத பசங்க தான் ஒவ்வொரு வீட்லையும் இருக்கிற எல்லா ஓட்டையும் கொண்டு வராங்க. ஒவ்வொரு வீட்லையும் இருக்கிற எல்லா ஓட்டையும் இந்த ஓட்டு இல்லாத பசங்க தான் விஜய் அவர்களுக்கு கொண்டு வராங்க. நீங்கள் அதை ஈர்ப்பு, ரசிகர் மனப்பான்மை எது வேணா சொல்லுங்க, ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு நமக்காக வந்திருக்காருன்றதை மக்கள் உணர்றாங்க. எவ்வளவு அவதூறு, எவ்வளவு அவர் மேலே அழுத்தம் கொடுத்தாலும் நமக்காக நிற்கிறாரு இன்னைக்கு அப்படின்றத மக்கள் உணர்றாங்க. இதனால இந்த தேர்தலில் உண்மையான ஜனநாயக ஆட்சியாக இது அமையும்ன்றத நாங்கள் வலியுறுத்துறோம். மக்களும் அதை விரும்புறாங்கன்றதை இந்த மேடையில் நான் சொல்ல விரும்புறேன். விஜயை தவிர்த்து தாவேக்காவுக்கு வாக்களிப்பதற்கு வேறு நியாயமான காரணங்கள் எதுவும்? தலைமை ஒன்று சரியா இருந்தா கீழே இருக்கக்கூடிய அத்தனை கிளைகளும் சரியா இருக்கும் அப்படின்றது தான் யதார்த்தம். இதை மக்கள் உணர்ந்திருக்காங்க. மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தளபதி. கட்சிகள் கணிக்கும் வாக்காளர்கள் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.